மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒடிசா டிஷ்ஷு தான் செஞ்சுருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி அவல் உப்புமா தாங்க செஞ்சேன். வெளியே மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, பார்த்தீங்களா? அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிக்கு பேக் பண்ணிவிட்டு அரி ரெடி ஆகிட்டான். பார்க்கலாமா? கூப்பிட்றேன் இருங்க. சாமி கும்பல்லையா? இன்னும் அரி சாமி கும்பலில் பொட்டு வைக்கல. பொட்டு வச்சுக்கோவா. நான் என்ன பொரியல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கோவக்காய், உருளைக்கிழங்கு, அதாவது பார்த்திங்கன்னா சொரிச தெல்லில் தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். காயை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு வெங்காயம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பொடி போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன். அக்கா ஊறுகாய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இருக்குது சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இஞ்சி, பூண்டு, தக்காளி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் மசாலா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொடியை எடுத்து வச்சுருக்கேன். பொடி வறுக்கணும். இது பொடினா என்னென்னு கேட்குறீங்க? இது உருளைக்கிழங்குன்ற சாரிங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்தை நல்லா அரைச்சிட்டு அதில் செய்கிறது தான் இந்த பொடின்றது. இங்கே அந்த பேர் பொடி சொல்லுவாங்க. உளுந்தில் செய்கிறது தான் இது. இதை எண்ணெயில் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை. சாதம் அடித்ததை பார்க்கலாம் வாங்க. காய் கட் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். பார்த்திங்களா? இந்த சின்ன குண்டானில் தான் எங்களுக்கு 2 வேளைக்கு சாப்பாட்டுக்கு செஞ்சுருக்கேன். எனக்கு அரிக்கி 2 வேளை, மதியம் சாப்பிட, நைட்டுக்கு சாப்பிட. ஓகே, குழம்பு செய்யும்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காய் செஞ்ச வண்ணலில் காய் அள்ளி இந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ காய் வண்ணல்லே பொடியை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது காமிக்கிறேன். கடுகெண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா காயும் போது இந்த மாதிரி நுர கட்டி வரும் பாருங்கள், பார்த்திங்களா? இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் பொடியை போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொரிச்சின்னா ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக அது ஃப்ரை ஆகிற மாதிரி காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம். போட்டு சும்மா இந்த பக்கம் 4 பெரட்டு, அந்த பக்கம் 4 பெரட்டு. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்திங்களா? நான் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வதக்கி எடுத்துட்டேன். சரிங்களா? இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு தோல் சீவி கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. வானலை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, இப்போ இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த காய் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வெங்காயம் 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டேன். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா நான் போட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிங்களா, அதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து இது நல்லா சுண்டனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டுடலாம். அப்போ நான் என்ன மசாலா போடுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் இப்போ என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது நான் இதுக்காக தோசைக்காக பூண்டு போட்டு தட்டி போட்டு வச்சுருந்தேன். அதையே நான் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயை வந்து கொட்டிடலாம். காயை கொட்டி ஒரு 2 கிண்டு கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அந்த மசாலாலாம் அதில் வந்து ஆல்ரெடி இதில் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுருக்கோம். அதனால் வந்து உப்பு வந்து திட்டமாக பார்த்து தான் நம்ம போட்டுருக்கோம். இதை வந்து நல்லா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரசிச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். நானும் அறிய மட்டும்தானே, அதனால் நமக்கு கொஞ்சமாகவே போதும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளைக்கு, அதாவது காலையிலும் சாப்பிட்டா மதியம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அது கூடயே வந்து பொடியை ஆட் பண்ணியாச்சு. வச்சு நான் வந்து டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன், நிறையாலாம் எண்ணெய் ஊற்றுறேன். அரிக்கு வந்து இந்த பொடி பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு திட்டமாக வந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு திட்டமாக தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 2 கொதிக்க வச்சுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் கருவேப்பிலை போல மோஸ்ட்லி இங்கே யாரும் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. இதுவே இன்னும் பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் சுடு தண்ணி ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபோனில் பேசிகிட்டே என்ன பண்ணுவேன்னா காய் நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இல்லைனா வந்து நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்ல, அந்த வேக வைக்கிற தண்ணியே அதுக்கு கரெக்டாக போயிடும். நான் 2 நிமிஷம் பார்க்கலன்னா அவ்வளோதான். இப்போ அரி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், அவனை பார்க்கலாம். ஏன் சக்கலை கவுஜினா ஸ்கூலில் கவுஜினா ஏசி சாப்பாடு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அரிக்கும், இது வந்து அரிக்கி, இது எனக்கு, இது அம்மாக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். இது நேற்று எடுத்த வீடியோங்க. இங்கே பாருங்கள், ஏன் இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததா, அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய கொடி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி பாருங்கள். இது வந்து இந்த தொப்பி போட்டுருக்காரு இல்லை, அவர் வந்து எங்கள் பெரிய மாமியாரோடைய 3வது பையன் அரி. பார்த்தீங்களா, அரி வந்து என்கிட்ட காமிக்கிறான், கொடியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரி வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு நீட்டு. இங்கே லைப்ரரி இருக்குன்றல, அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கொடி. என்ன எவ்வளோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 2 பிஸ்கெட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே போகிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இதை வந்து நான் எப்பவுமே சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு தான் நான் பார்த்தேன். இப்போது இந்த வாட்டி நானே இதை வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செம்ம நீட்டாக நல்லா பெருசாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்று அந்த பாட்டு ஓடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நின்று எடுத்துகிட்டு போனாங்க. நான் என்னவோ இன்றைக்கி தெரியல, ரொம்ப உளர்றேன் நான். ஏன்னா காலையிலேயே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிங்கிறதுனாலையா என்ன அப்படின்றது தெரியல. எல்லோரும் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே, பாய். அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அக்கா என்ன தராங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பேக் கேமராவில் பார்க்கலாம். இது வந்து ஒடிசா ஸ்வீட். இது வந்து कट பண்ண முடியல, କେତେ ଟାଇଟ୍ ଅଛି। हाँ ସେତିକି ଥାଉ। ଦେବ ନାହିଁ ନା, ସେଇଟା କ'ଣ? এইটা এই প্লেট টাটিয়ার দিয়া হিবরা আইছি এই টাটিয়ার তেল মার দেইকি পিঠাও দেই দেইকি ইডলি ফার্ম দিয়া আইছি দেখো। ଓହୋ ଇଡଲି ଟାଇପ୍ର ସେଇଟା ସୁଜି ନା? না ଆଉ চুনা চাউଳ ଚୁନାର। ଓ এইটা ବି ଚୁନାର, এইটা ବି ଚୁନାର। ତାଳ ଯୋଉ ପାଚିକି ପଡିକି இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுங்கு சாப்பிடுவோம்ல, நுங்கு பனம்பழம், அந்த பனம்பழம் பழுத்ததில் இது செஞ்சுருக்காங்க। ମିଠାନା ମିଠାନା ହାଲକା ରଖିବ, ସେଇଟା ରଖିବ ନା, ସାଇଡ୍ ରଖ, ସାଇଡ୍ ରଖ, ସାଇଡ୍ ରଖ, ଲାଗିବନି। ହଁ ராத்திரி கொண்டு ନୂଆ ଜିନିଷ ଖା ଦେଖି। என் வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.